ராத்திரி 11 மணிக்கு பிறகு திடீர்னு ப்ரூனோ ஒரே சவுண்டு போட்டுகிட்டே இருந்தாங்க. என்னன்னு பார்த்தாச்சுன்னா பைக்கை சுற்றி சுற்றி பைக்குள்ளாடி முகத்தை விட்டு விட்டு அவனுக்கு மூக்கெல்லாம் உள்ள பைக்கு உள்ளே அந்த கேப் வழியே உள்ளே வர போகுது. எங்களுக்கும் ஒரு பக்கம் பயமாயிடுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா பாம்பு இது வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் டார்ச் அடிச்சு அடிச்சு பார்க்குறோம். ஆனால் எந்த பக்கமும் எதுவுமே இல்லை. வண்டியை டோட்டலாக பிரித்து சீட்டுக்குள்ளெல்லாம் என்ன செஞ்சாச்சு கலட்டி எல்லா பக்கமும் பார்த்தாச்சு. எங்கள் கண்ணுக்கு எதுவுமே தெரியல. ஆனால் அவனுக்கு ஏதோ தெரிஞ்சுது. அதனால தான் அவன் இந்த அளவுக்கு என்ன செய்கிறான், ஏதோ உள்ளே போயிருக்குன்னு சொல்லிட்டு எதுவும் போச்சா இல்லை எதுவும் வண்டுகள் போச்சா ராத்திரிங்கிறனால, இல்லை இதுவும் பாம்பு வந்துருச்சா அப்படிங்கிற ஒரு பயந்தான். முக்கியமாக பாம்புக்கு தான் படையே நடங்குங்கிற மாதிரி பாம்புக்கு தான் நாங்கள் பயந்தோம். ஏதாவது வண்டியில் வந்து நிறைய வீடியோக்கள்லாம் பார்த்துருக்கோமா. இதில் எங்கள் வீட்டுக்கார் ஒரே பயம், இந்த வண்டியில் தானே நான் வேலை முடிஞ்சு வந்தேன், ஐயோ உள்ளே எதுவும் இருக்குதா, நான் முடிஞ்சு இந்த பைக்கில் தானே நான் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்தேன், அப்போ உள்ளே எதுவும் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கும் ஒரு பயம். ஏன்னா கொண்டு விட்ட இடத்துல எதுவும் ஏறி உட்காந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி டோட்டலாக எல்லாருக்குமே மூளையை கசக்க வச்சுட்டா அந்த ப்ரூனோ. எல்லா பக்கம் தேடி தேடி பார்த்து நகத்தெல்லாம் வச்சு வண்டியை பரண்டி பரண்டி நாங்கள் நகர்ந்து உள்ளே போனாலும் அவன் அந்த பைக்கை விட்டு நகரவே இல்லை. என்னடா பண்ணுறது, உள்ளேயும் ஒன்றும் இல்லை, உள்ளே எது இருந்தாலும் வெளியில் வரவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பயந்துட்டே இருந்தோம். சரி வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் எல்லா பக்கம் பிரிச்சும் பார்த்துட்டோம். ஆனாலுமே என்ன செய்யல, எங்களால் கண்டுபிடிக்க முடியல. இப்படியே விட்டு எனக்கு தூக்கம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது இருந்தால் தப்பிச்சு ஓடிடுடா அப்படின்னு சொல்லிட்டு பைக்கை கொண்டு கேட்டுக்கு வெளியில் வச்சுட்டோம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தான் ப்ரூனோவும் தூங்குவான், எங்களையும் தூங்க விடுவான். ஏதாவது உள்ளே இருந்தால் கூட அதுக்கு உயிரும் தப்பி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கை கொண்டு வெளியில் வச்சுட்டோம். இனி காலையில் என்ன நடக்குன்னு அப்புறமா பார்த்துக்கலாம். சரியா, பெட்ஸ் இருக்கிறது எவ்வளோ நல்லது பார்த்தீங்களா. எந்த காரணம் இல்லாமல் இவங்க இப்படி பண்ண மாட்டாங்க. ஏதோ ஒரு சம்திங் இருக்குது, என்னன்னு பார்த்து சொல்லுவோம். சரியா.